வணக்கம் மாணவ செல்வங்களே. முந்தைய பாடத்தலைப்பில் உயிரினம் சில வாழ்க்கை செயல்முறைகளை மேற்கொள்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்கள். சுவாசம் எனப்படும் செயல்முறையின் மூலம் உடைந்த பின்னரே உணவு அனைத்து உடல் செயல்பாடுகளுக்கும் ஆற்றலை வழங்குகிறது. ரெஸ்பிரேஷன் அதாவது சுவாசம் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான ரெஸ்பயர் என்பதிலிருந்து பெறப்பட்டது, அதாவது சுவாசிக்க. சுவாசம் என்பது காற்றை உள்ளிழுப்பது முதல் உயிரணுக்களில் பிராணவாயுவை பயன்படுத்துவது வரையிலான செயல்முறைகளின் முழு சங்கிலியையும் குறிக்கிறது. பத்தாம் வகுப்பு உயிரியல் பாடத்தில் வாழ்க்கை செயல்முறைகள் பாடப்பகுதியிலிருந்து சுவாசம் என்ற தலைப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். லாவோசியர் மற்றும் பிரஸ்லி ஆகியோரால் வாயுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் வாயுக்களின் பண்புகள், அவற்றின் பரிமாற்றம் மற்றும் சுவாசம் ஆகியவற்றில் வேலை செய்தனர். முந்தைய பாடத்தில் பிரஸ்லியின் சோதனைகளை நினைவு கூறுங்கள். லாவோசியர் வாயுக்களின் பண்புகளை அறிய பல சோதனைகளையும் மேற்கொண்டார். லாவோசியர் தனது ஆரம்ப கால சோதனைகளில் ஒரு தொட்டியில் தண்ணீருக்கு மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு மணி ஜாடியில் தூள்கரியை சூடாக்கும் போது விடுவிக்கப்பட்ட வாயு நிலையான காற்றை போன்றது என்பதை கவனித்தார். அந்த நாட்களில் கரிமில வாயு நிலையான காற்று அல்லது சுண்ணாம்பு அமில வாயு என்று அறியப்பட்டது. சுவாச காற்று அல்லது பிராணவாயு நுரையீரலில் சுண்ணாம்பு அமில காற்றாக மாற்றப்படுவதை அவர் கவனித்தார். வாயுக்களின் பரிமாற்றம் நடைபெறுகிறது மற்றும் சுவாச காற்று உறிஞ்சப்படுகிறது, மேலும் சம அளவு சுண்ணாம்பு அமிலக்காற்று நுரையீரலில் இருந்து வெளியேறுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். மூச்சு அல்லது சுவாசம் மனிதர்களில் சுவாச அமைப்பு, சுவாச செயல்முறை, வாயு பரிமாற்றம். முக்கிய வார்த்தைகள்: மூச்சு உள்ளிழுத்தல், மூச்சை வெளியேற்றுதல், பரவல், மூச்சுக்குழாய், மூச்சுக்குழல் அழற்சி, மூச்சு சிறு குழல், அல்வியோலி, பிரிமென் ராகடு. இந்த அட்டவணையில் மனிதர்களில் சுவாசிக்கும் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை படிப்போம். சுவாசம் என்பது பல உயிர்வேதியியல் மற்றும் உடல் செயல்முறைகளின் மிகவும் சிக்கலான செயல்முறையாகும்.
சிக்கலான மாவுசத்துகள் செரிமான செயல்பாட்டில் குளுக்கோஸாக மாறுவதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். உயிரணுக்களை அடையும் குளுக்கோஸ் பிராணவாயுடன் வினைபுரிந்து ஆற்றலை விடுவிக்கிறது. இந்த செயல்முறை சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. சுவாசம். இந்த பரிசோதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சுண்ணாம்பு நீரை நாம் சுவாசிக்கும் வேகத்தில் பால் வெள்ளையாக மாறியது. சுண்ணாம்பு நீரில் சிரிஞ்ச் ஊசி உதவியுடன் சாதாரண காற்று அனுப்பப்பட்ட போது இது கவனிக்கப்படவில்லை. சுவாசம் சுவாச அமைப்பு மூலம் நடைபெறுகிறது. சுவாச அமைப்பு நுரையீரல் மற்றும் நுண்ணிய காற்று பைகளுக்கு காற்றை கொண்டு செல்லும் பாதைகளை உள்ளடக்கியது. இது அல்வியோலி என்று அழைக்கப்படுகிறது. வாயுக்கள் அல்வியோலி மற்றும் இரத்த நாளங்கள் மற்றும் நேர்மாறாக பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. சுவாச அமைப்பு மூக்கு, குரல் வளை, மூச்சு பெருங்குழாய், மூச்சுக்கிளை குழாய் மற்றும் நுரையீரலை கொண்டுள்ளது. நுரையீரலில் மூச்சு குழாய்கள் மற்றும் அல்வியோலி ஆகியவை அடங்கும். சுவாச அமைப்பு, அதன் அமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். நாசி துளைகள். காற்று பொதுவாக நாசி வழியாக உடலுக்குள் நுழைகிறது. நாசிக் குழி. காற்று இங்கே வடிகட்டப்படுகிறது. நாசிக்குழியின் புறணி ஈரமான மேற்பரப்பு முடிகள் கொண்டிருக்கும் மற்றும் காற்றில் உள்ள அழுக்குகளின் சில சிறிய துகள்களை அகற்றும். உள்ளிழுக்கப்படும் காற்றின் வெப்பநிலை உடல் வெப்பநிலைக்கு அருகில் கொண்டு வரப்பட்டு முன்பை விட ஈரப்பதமாக இருக்க நீராவியை எடுத்துக்கொள்கிறது. தொண்டைப்புரை. செரிமான மற்றும் சுவாச மண்டலத்தின் பொதுவான பாதையான கழுத்துக்குழியில் காற்றின் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் தொடர்கிறது. குரல்வளை மூடி என்பது தசை அடைப்பிதழ் போன்ற ஒரு மடலாகும். இது உணவு மற்றும் காற்றின் அந்தந்த பாதைகளை நோக்கி நகர்வதை கட்டுப்படுத்துகிறது. குரல் வளை. இந்த கடினமான பெட்டியில் நமது குரல் நாணங்கள் உள்ளன. நுரையீரலில் இருந்து மற்றும் குரல் நாணங்கள் வழியாக காற்று வெளியேறும்போது அவை அதிர்வுறும். இது நமது பேச்சு, பாடல் போன்றவற்றின் அடிப்படையில் ஒலிகளை உருவாக்குகிறது. மூச்சுக்குழாய். காற்றுக்குழாய் அல்லது மூச்சுக்குழாய் மார்பில் பிளவுபடுகிறது. காற்றுக்குழாய் காற்றை நுரையீரலுக்குள் செலுத்துகிறது. மூச்சுக்குழாயில் சி வடிவ குருத்தெலும்பு வளையங்கள் உள்ளன. அவை சரிவதை தடுக்கின்றன.
மூச்சுக்கிளை குழாய். மூச்சுக்குழாய் மூச்சுக்குழாய் எனப்படும் 2 கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மூச்சுக்குழாய் இடது நுரையீரலில் நுழைகிறது, மற்ற மூச்சுக்குழாய் வலது நுரையீரலில் நுழைகிறது. மூச்சு சிறுகுழல். இந்த மூச்சுக்குழாய்கள் மேலும் மூச்சுக்குழாய்களாக பிரிக்கப்படுகின்றன. அல்வியோலஸ். மூச்சுக்குழாய்கள் இறுதியாக நுரையீரலில் உள்ள அல்வியோலி எனப்படும் மிக சிறிய மற்றும் ஏராளமான காற்று பைகளின் கொத்துகளில் முடிவடைகின்றன. இரத்த நுண்குழாய்கள் பிராணவாயுவை எடுத்து கரிமல வாயுவாக வெளியேற்றுவதால் வாயு பரிமாற்றம் இங்கு நடைபெறுகிறது. இரத்தம். இது பிராணவாயுவை உடலின் ஒவ்வொரு உயிரணுக்களில் இருந்தும் கரிமல வாயுவை எடுத்து சென்று சேகரிக்கிறது. குரல் வளை மூடி மற்றும் காற்றின் பாதை. குரல் வளை மூடி என்பது அடைப்பிதழ் போன்ற ஒரு மடிப்பு ஆகும். இது நுரையீரலுக்குள் உணவு நுழைவதை தடுக்கிறது. நாம் உணவை விழுங்கும் போது இந்த அடைப்பிதழ் ஓரளவு மூடப்பட்டு அதை வயிற்றுக்குள் செலுத்தி மூச்சுக்குழாய் அல்லது காற்று குழாயில் இருந்து வெளியேற்றுகிறது. நாம் சுவாசிக்கும் போது குரல் வளை மூடி அதிக அளவில் திறக்கிறது, மேலும் காற்று நுரையீரலுக்குள் நுழைகிறது. குரல் வளை மூடியின் செயல்பாடு மற்றும் உணவு மற்றும் காற்றின் பாதையை வழிநடத்துவதில் நரம்பு கட்டுப்பாடு முக்கியமானது. சுவாச அமைப்பு. சுவாசம் என்பது நுரையீரல் வழியாக நிகழும் உள்ளிழுக்கும் மற்றும் வெளியேற்றும் செயல்முறையாகும். நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காற்றை நகர்த்துவதற்கு மார்பு சுவர், தசைகள் மற்றும் பிரிமென்ரகடு எனப்படும் மற்றொரு நெகிழ்வான தட்டையான தசை உதவுகிறது. மார்பு சுவர் விலா எலும்புகள், தசைகள் மற்றும் தோலால் ஆனது. விலா எலும்புகள் முதுகெலும்புக்கு ஒரு கோணத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. நாம் உள்ளிழுக்கும் போது மார்பு சுவர் மேலே நகர்ந்து விரிவடைந்து மார்பு குழியின் அளவை அதிகரிக்கிறது. நாம் மூச்சை வெளியேற்றும் போது பிரிமென்ரகடு தளர்வாகி குவிமாடம் வடிவில் மார்பு குழிக்குள் விரிவடையும். உள்ளிழுக்கும் போது பிரிமென்ரகடு சுருங்குகிறது மற்றும் தட்டையானது மற்றும் கீழ்நோக்கி நகரும். இதன் விளைவாக மார்பு குழியின் அளவு அதிகரிக்கிறது. இது அதன் உள் அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் உத்வேகம் அல்லது உள்ளிழுக்கும் போது வெளியிலிருந்து காற்று நுரையீரலுக்குள் விரைகிறது. பின்னர் மார்பு சுவர் குறைக்கப்பட்டு உள்நோக்கி நகர்ந்து உதரவிதானத்தை தளர்த்தி அதன் குவிமாட வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த மாற்றங்கள் நுரையீரலில் அழுத்தத்தை அதிகரிக்கின்றன.
நுரையீரலின் மீள்திசு சுருங்குகிறது மற்றும் மூக்கு வழியாக காற்றை வெளியேற்றும் போது வெளிப்புற வளிமண்டலத்திற்கு வெளியேற்றுகிறது. நுரையீரலில் வாயுக்களின் பரிமாற்றம். நுரையீரலுக்குள் வாயு பரிமாற்றம் அல்வியோலில் இருந்து இரத்த நுண்குழாய்கள் வரை பரவுவதன் மூலம் நடைபெறுகிறது. நுரையீரலில் உள்ள பல அல்வியோலிகள் தடிமனான ஒரு உயிரணு மற்றும் நுண்குழாய்களால் சூழப்பட்டுள்ளன. ஹீமோகுளோபினுடன் கூடிய இரத்த அடர் சிவப்பு நிறத்தில் உள்ளது மற்றும் இதயத்திலிருந்து இந்த நுண்குழாய்கள் வழியாக பாய்கிறது. இது அல்வியோலியில் இருந்து பிராணவாயுவை சேகரிக்கிறது. அதே நேரத்தில் கரிமில வாயு நுண்குழாய்களில் இருந்து அல்வியோலிக்குள் செல்கிறது. நாம் மூச்சு விடும்போது இந்த கரிமில வாயுவாக வெளியேற்றுகிறோம். இரத்தத்தில் ஹீமோகுளோபினுடன் பிணைக்கப்படும் பிராணவாயு இதயத்திற்கு திரும்புகிறது மற்றும் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் வெளியேற்றப்படுகிறது. மனிதனின் மொத்த நுரையீரல் திறன் கிட்டத்தட்ட 5800 மில்லி. சாதாரணமாக ஓய்வில் இருக்கும் நாம் தோராயமாக 500 மில்லி காற்றை உள்ளிழுக்கவோ அல்லது வெளியிடவோ செய்கிறோம். 120 மில்லி காற்று முழுமையாக வெளியேற்றப்பட்ட பிறகு நுரையீரலில் இருக்கும். புகையிலையை நேரடியாகவோ அல்லது புகையிலையின் எந்த பொருளையும் சுருட்டு, சிகரெட், பீடி, ஹூக்கா, குட்கா போன்ற வடிவங்களில் பயன்படுத்துவது தீங்கு விளைவிக்கும். புகையிலையின் பயன்பாடு பொதுவாக நாக்கு, நுரையீரல், இதயம் மற்றும் கல்லீரலை பாதிக்கிறது. குட்கா வடிவில் புகையிலையை மென்று சாப்பிடுவதால் இந்தியாவில் வாய் புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக உள்ளது. உங்களுக்கு தெரியுமா, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு தெரியுமா? உலகில் இறப்புக்கான பொதுவான காரணங்களில் ஒன்று நுரையீரல் புற்றுநோய். சுவாச குழாயின் மேல் பகுதியில் சிலியா எனப்படும் சிறிய முடி போன்ற அமைப்புகள் உள்ளன. உள்ளிழுக்கும் காற்றில் இருந்து கிருமிகள், தூசி மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் துகள்களை அகற்ற இந்த சிலியா உதவுகிறது. புகைப்பிடித்தல் இந்த முடிகளை அழித்து கிருமிகள், தூசி, புகை மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் நுரையீரலுக்குள் நுழைவதால் தொற்று மற்றும் நுரையீரல் புற்றுநோய் உண்டாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சுவாச அமைப்பு என்பது நுரையீரலுக்கு காற்றை கொண்டு செல்லும் பாதைகளை உள்ளடக்கியது. சுவாசம் என்பது காற்றை உள்ளிழுப்பது முதல் உயிரணுக்களின் பிராணவாயுவை பயன்படுத்தும் வரையிலான செயல்முறைகளின் முழு சங்கிலியையும் குறிக்கிறது. காற்று நாசியிலிருந்து நாசிக்குழி வரை, தொண்டைப்புரை, குரல் வலை, மூச்சுக்குழாய் மற்றும் மூச்சு சிறுகுழல், மூச்சு கிளைக்குழாய், அல்வியோலி மற்றும் இரத்தம் அதே பாதையில் மீண்டும் செல்கிறது.
நுரையீரலில் வாயு பரிமாற்றம் நுரையீரலில் உள்ள அல்வியோலி எனப்படும் சிறிய காற்று பைகளில் நடைபெறுகிறது. அல்வியோலி நுண்குழாய்களுடன் தொடர்பு கொள்கிறது. நுரையீரல் புற்றுநோய் உலகில் இறப்புக்கான பொதுவான காரணங்களில் ஒன்றாகும்.